வள்ளைப்பாட்டு என்பது எந்த சூழலில் பாடப்படும் பாடல்? விடை 1 நெல் குற்றும் பொழுது, விடை 2 களை எடுக்கும் பொழுது, விடை 3 கதிர் அறுக்கும் பொழுது, விடை 4 நாற்று நடும் பொழுது. சரியான விடை விடை 1 நெல் குற்றும் பொழுது. புறத்திணைகள் என்பது எத்தனை வகைப்படும்? விடை 1 12, விடை 2 8, விடை 3 10, விடை 4 5. சரியான விடை விடை 1 12. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல என்று தம் கவிதை வரிகளில் கூறியவர் யார்? விடை 1 கவிஞர் மு. மேத்தா, விடை 2 கவிஞர் வாணிதாசன், விடை 3 கவிமணி, விடை 4 கவிஞர் சுரதா. சரியான விடை விடை 1 கவிஞர் மு. மேத்தா. கணியன் பூங்குன்றனார், கனி மேதாவியார், பக்குடுக்கை நன்கணியார் போன்றவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்கினர்? விடை 1 வானியல் துறை, விடை 2 இசைத்துறை, விடை 3 போர்க்கலை, விடை 4 அரசாட்சி நிர்வாகம். சரியான விடை விடை 1 வானியல் துறை. அதிக நரம்புகளை கொண்ட யாழ் எது? விடை 1 சகோட யாழ், விடை 2 மகர யாழ், விடை 3 பேரி யாழ், விடை 4 செங்கோட்டு யாழ். சரியான விடை விடை 3 பேரி யாழ். சூரியனை 9 கோள்கள் சுற்றி வருகின்றன என்னும் கருத்தின் மூலத்தை உரைத்த சங்க தமிழ் நூல் எது? விடை 1 சிறு பாணாற்றுப்படை, விடை 2 கலித்தொகை, விடை 3 அகநானூறு, விடை 4 மலைபடுகடாம். சரியான விடை விடை 1 சிறு பாணாற்றுப்படை. வருக்கை என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? விடை 1 மாம்பழம், விடை 2 வாழைப்பழம், விடை 3 பலாப்பழம், விடை 4 முந்திரி பழம். சரியான விடை விடை 3 பலாப்பழம். பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை 1 6, விடை 2 5, விடை 3 8, விடை 4 4. சரியான விடை விடை 3 8. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை 1 சி. வை. தாமோதரனார், விடை 2 தந்தை பெரியார், விடை 3 நீலகண்ட சாஸ்திரி, விடை 4 சுப்பிரமணிய ஐயர். சரியான விடை விடை 1 சி. வை. தாமோதரனார். கபாடபுரம் எந்த சங்கத்தின் தலைநகரம்? விடை 1 இடைச்சங்கம், விடை 2 கடைச்சங்கம், விடை 3 முதற் சங்கம், விடை 4 நான்காம் சங்கம். சரியான விடை விடை 1 இடைச்சங்கம். நிறை மீட்டல் என்பது எவ்வகை திணையை குறிக்கும்? விடை 1 வெட்சி, விடை 2 கரந்தை, விடை 3 நொச்சி, விடை 4 உழிஞை. சரியான விடை விடை 2 கரந்தை திணை. உகிர் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது? விடை 1 கை, விடை 2 உரல், விடை 3 உணவு, விடை 4 நகம். சரியான விடை விடை 4 நகம். அபிஷேகம் என்னும் வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது? விடை 1 குடமுழுக்கு, விடை 2 அர்ச்சனை, விடை 3 வழிபாடு, விடை 4 திருமுழுக்கு. சரியான விடை விடை 4 திருமுழுக்கு. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார்? விடை 1 மாணிக்க வாசகர், விடை 2 திருநாவுக்கரசர், விடை 3 சுந்தரர், விடை 4 ஞான சம்பந்தர். சரியான விடை விடை 2 திருநாவுக்கரசர். சூரியனிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை பண்டை தமிழர் எவ்வாறு குறிப்பிட்டனர்? விடை 1 நாள்மீன், விடை 2 கோள்மீன், விடை 3 விண்மீன்,
விடை 4 விடிவெள்ளி. சரியான விடை விடை 2 கோள் மீன்.